முன்னாடி வா, முன்னாடி நீ வாயா. குறுக்க வர்றீங்க. அந்த சைடே சரவணா அம்மா கொடுத்துருங்க. இதுவானே அண்ணா அப்படியே வரல மட்டும் தூக்கி காட்டுங்கண்ணே. அம்மா இங்கே பாருங்க. அம்மா அடுத்து அம்மா இங்க பாருங்க. 2 பேரும் இங்க இருங்க. போட்டு வாங்க போட்டு வாங்க. தம்பி கொஞ்சம் கீழே இந்த மைக் அப்படி கீழே பேசலாம். எல்லாரும் ஜனநாயக கடமையாற்ற அனைவரும் வாக்களிக்க வேண்டும். ஏன்னா ஜனநாயகத்தில் கொடுக்கப்பட்ட உரிமையை சரியாக பயன்படுத்த வேண்டும். வேறு என்ன சொல்லலாம் ஐயப்பா? வெற்றி வாய்ப்பு எப்படி வெற்றி வாய்ப்பில் எப்படி அது நீங்கள் தான் சொல்லலாம். வெற்றி வாய்ப்பு நல்ல பிரயாசமாக 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிங்க. இந்த பாராளுமன்ற தேர்தலில் எத்தனை லட்சம் வாக்குகள்? ஒரு 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில். ஆனால் இப்போ வட மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகமான எதிர்ப்பு இருக்கானே, அது எப்படி பார்க்குறீங்க? அது ஏற்பட்ட கடந்த 10 ஆண்டு காலத்தில் ஏற்பட்ட துன்பங்களிலிருந்து மக்கள் விடுதலையாக வேண்டும் என்ற எண்ணம் எல்லா பக்கம் ஊடுருவிக்கிறது. காரணம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாநில மக்கள் வறுமையில் வாடுகிறார்கள். அதனால தான் அவங்க ஒரு பெரிய மக்கள் புரட்சி திரும்பி கொண்டிருக்கிறது. இன்னும் தேர்தல் நெருங்கினவங்க வட மாநிலங்களில் ஆட்சி மாற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக மக்கள் இருக்கிறார்கள். அதனால் வெற்றி இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். இந்தியா கூட்டணி எவ்வளோ சீட்டு வெற்றி பெறும்? இந்தியா கூட்டணி ஒரு 350க்கு மேலே வரும். 350க்கு மேலே வரும். ராகுல் காந்தி பிஜேபிக்கு 150 சீட்டு தான் கிடைக்குன்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவ்வளோதான், 150 தான் பிஜேபிக்கு. 150ங்கிறத விட அதிகம் என்னை பொறுத்தவரை. 150 விட அதிகம். காரணம் எந்த வேட்பாளர்களையும் எங்கேயுமே அனுமதிக்கவில்லை வட மாநிலங்களில். ஆகவே எண்ணிக்கை மிகவும் குறையும் வட மாநிலங்கள்.